இடதுசாரி கட்சிகள் கம்யூனிசம்னா அங்க சாமி மேல நம்பிக்கை இல்லாத இது அரசியல். ஆனா கேரளத்துல என்ன ஆயிட்டு இருக்கு? அதே இடதுசாரி தலைவர்கள் சர்ச்சுக்கும் போறாங்க, கோவிலுக்கு போறாங்க, திருவிழால கலந்துக்கிறாங்க. ஏன்னா மக்களோட சென்டிமெண்ட்ஸ்க்கு நீங்க எதிர்த்து போராட முடியாது. இது தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரி ஒரு டிராமா நடத்திட்டு இருக்கு. ஒண்ணு, உங்களுக்கு விவிதி வைக்க இஷ்டம் இல்லைன்னா முதல்ல சொல்ல வேண்டாங்க சொல்லலாம். உங்களுக்கு அரசியல் காரணத்துக்காக விவிதி வச்சுக்கிறீங்க, அப்புறம் திருநீரை அழிச்சிடுறீங்க. இது எதுக்கு இந்த டபுள் ஸ்டாண்டர்டுங்க? ஒன்று நீங்க உங்களுக்கு சாமி பூதம் எல்லாம் இது கோவில் போறீங்க, உங்களை யாரும் கட்டாயப்படுத்தல, கோவில் போய் தான் ஆனது. தேர்தல் நேரத்தில் சாமி கும்பிடுற மாதிரி டிராமா செய்வது, எல்லா இடத்துலையும் போவது, கங்கையில நீராடுவது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவது. ஆனால் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க பாருங்க. நீங்க அது அவங்க நீங்க கோவில் போனோம்னு சொல்லலாம். அவங்க மக்களுக்காக செயல்படுங்க, ஊழல் இல்லாமல் செயல்படுங்க, அதுவே பெரிய விஷயம். அது கோவில் போன மாதிரி தான். ஆனால் அதே நேரத்தில் கோவிலுக்கு செய்பவர்களை ஏமாற்றுறதுக்காக சில செயல்கள் பண்ணாதீங்க. கொள்கை பார்த்து ரொம்ப கம்மிங்க, அதை தவிர்த்துங்க. வீட்லயா பாருங்க, அவங்க சம்சாரம் துர்கா ஸ்டாலின் எல்லா கோவிலுக்கும் போறாங்க. ரொம்ப பக்தியோட குடும்ப நலனுக்காக அவங்க போகாத கோவில் கிடையாது. அவங்க செய்யாத பிரார்த்தனை இல்லை. கோ பூஜை, கஜ பூஜை என்னெல்லாமோ பண்றாங்க. அந்த குடும்பம் நல்லா இருக்கணும். அதை சொல்லுவாங்க இல்லையா, வீட்டுல யாராவது உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணா அதுல உங்க வண்டி ஓடுங்க. அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு. இதுல என்ன ஆச்சு பாருங்க, நீங்க திமுக அரசு தடுத்துச்சு. திமுக அரசு எத்தனை பாதகம் செய்ய முடிய பண்ணிச்சு, போக்குவரத்து எத்தனை பாதகம் ஏற்படுமோ அதை பண்ணிச்சு. அதை மீண்டு அதை மீறி எல்லாரும் வந்துட்டாங்கல்ல. காரணம் என்னங்க சிவா சார், அரசு எத்தனை பவர்ஃபுல்லா இருந்தாலும் சரி, யார் மனசுல சக்தி இருக்கு பார்த்தீங்களா, அவங்கள நீங்க தடுக்க முடியாது. ரியல் ஒன் உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான தகவல்கள் செய்திகளை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம். இப்போ மதுரையில நடந்த முருக பக்தர்கள் மாநாடு, இப்போ தமிழகத்துல ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் மத்தியில ஒரு விதமான கிளியை உருவாக்கி இருக்கிறது, அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இத இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், வடநாட்டுல இருக்கக்கூடிய இந்தி கூட்டணி தலைவர்கள் எப்படி சார் பாக்குறாங்க? இல்லைங்க, வட இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் கொஞ்சம் அதிகமாவே பண்றாங்க. இடதுசாரி கட்சிகள் இப்ப இடதுசாரி கட்சிகளுக்கு நம்மளாம் மாறிட்டாங்க. இப்ப கேரளத்துல பாத்தீங்கன்னா அவங்களும் கோவில் எல்லா திருவிழாலாம் கலந்துக்கிறாங்க. இடதுசாரி கட்சிகள் அவங்க லைன் மாத்திட்டாங்க. ஏன்னா மக்களோட பக்தியை நீங்க எதிர்த்து போக முடியாதுங்க. இடதுசாரி கட்சிகள் கம்யூனிசம்னா அங்க சாமி மேல நம்பிக்கை இல்லாத இது அரசியல். ஆனா கேரளத்துல என்ன ஆயிட்டு இருக்கு? அதே இடதுசாரி தலைவர்கள் சர்ச்சுக்கும் போறாங்க, கோவிலுக்கு போறாங்க, திருவிழால கலந்துக்கிறாங்க. ஏன்னா மக்களோட சென்டிமெண்ட்ஸ்க்கு நீங்க எதிர்த்து போராட முடியாது. இது தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரி ஒரு டிராமா நடத்திட்டு இருக்கு. அதாவது என்ன, மற்ற சிறுபான்மையரோட மத இதுல நிகழ்வுல கலந்துக்கலாம் இந்த கட்சிகள்ல, ஆனா இந்துக்களோட இதுல கலந்துக்க கூடாது. இந்துக்களுக்கு எதிர்த்து பேசணும், இந்துவோட நம்பிக்கை பத்தி இதுவா பேசணும், அதை கிண்டல் பண்ணணும். அதுதான் மத சார்பற்ற அரசியல். இது இருக்கு பாருங்க. இந்த இது உங்களுக்கு வட இந்தியாவிலே பாருங்க, நம்ம உதயநிதி ஸ்டாலின் முதல் முறையா பேசின பிறகு, அப்ப ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசல தேர்தல் நேரம். அப்ப காங்கிரஸ் தரப்புல சொல்லப்பட்டது, இந்த மாதிரி பேசாதீங்க, பேசினா எங்களுக்கு டேமேஜ் ஆகும். ஆனா அதை ரொம்ப வலியுறுத்தி சொல்லல. அதனால காங்கிரஸுக்கு டேமேஜ் ஆச்சு. ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசல இது ஒரு காரணம் காங்கிரஸுக்கு படுதோல்வி. ஆனா அதே நேரத்தில் பாருங்க, ராகுல் காந்தி தன்னை மாத்திக்கல, புரிச்சுக்கல. இங்க கூட பாருங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் எப்படி பேசுறாரு, ஒன்றும் புரிஞ்சுக்கல அவங்க இதோட இம்பாக்ட் என்னன்னு. ஆனா கட்டாயம் அடுத்த வரப்போற தேர்தலில் இதோட இம்பாக்ட் இருக்குங்க, கட்டாயம் இருக்கும், இல்லாம இருக்காது. சார், இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு முதல் நாள் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு போய் தரிசனம் செய்யறாங்க. விபூதியோட நெத்தியில விபூதி இடப்படுகிறது, வெளியே வர்றாங்க. ஒரு ஃபேமிலி கப்பல்ஸ் போட்டோ எடுக்கணும் அப்படிங்கும் போது உடனே விபூதியை அழிச்சிட்டு செல்ஃபி எடுக்கிறாரு. இது விமர்சனத்துக்கு உள்ளாகிறது, ஒரு பேசு பொருளாக மாறுகிறது. இது குறித்து அண்ணாமலை அவர்கள் கூட திருமாவளவனுடைய பெயரை சொல்லாமல் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. அப்ப இதை எப்படி சார் பார்ப்பது? அதாவது கோயிலுக்குள்ள சென்று விபூதி வைக்கிறாங்க, வெளியே வந்த உடனே விபூதியை அழிச்சுக்கிறாங்க. சோ இதை எப்படி சார் பார்ப்பது? இதுதான் இது பாருங்க, இது மாதிரிதான் ஸ்டாலின் ஒரு தரம் நம்ம பசுப்பன் முத்துராமலிங்க தேவரோட பரமக்குடியில இதுக்கு போனாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பல வருடங்கள் போயிட்டு அங்கே விபூதி கொடுத்தாங்க, அதையும் அவர் அங்க அழிச்சிட்டார்.
ஒண்ணு உங்களுக்கு விவிதி வைக்க இஷ்டம் இல்லைன்னா முதல்ல சொல்ல வேண்டாங்க சொன்னோம். உங்களுக்கு அரசியல் காரணத்துக்காக விவிதி வச்சுக்கிறீங்க, அப்புறம் திருநீரை அழிச்சிடுறீங்க. இது எதுக்கு இந்த டபுள் ஸ்டாண்டர்டுங்க? ஒன்று இல்ல இன்னொன்று, நீங்க உங்களுக்கு சாமி பூதம் எல்லாம் எது கோவில் போறீங்க? உங்களை யாரும் கட்டாயப்படுத்தல கோவில் போய் தான் ஆனன்னு. நீங்க கோவில் ஏன் போறீங்கன்னா உங்களை மக்கள், உங்களோட ஆதரவாளர்கள் மத்தியில தெய்வ பக்தி குறையவே இல்லை, அதிகமாகிட்டே போகுது. இதுல ஜாதியே கிடையாதுங்க. எல்லா ஜாதியிலையும் எல்லா மக்களும் தெய்வ பக்தியில தான் வாழ்க்கையை நடத்துறாங்க. காரணம் என்னன்னா அவ்வளவு பிரச்சனை இருக்குது. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கிறன்னா ஆண்டவன்ட்ட தான் கிடைக்குது. கடவுள் இல்லைன்னா அவங்க வாழ்க்கையை ஓட்ட முடியாது. அவங்க இதை நீங்க மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்பவும் சொல்றீங்க. இது மூட நம்பிக்கை இல்லை, அதுதான் தன்னம்பிக்கை. அப்படி இருக்கும் பொழுது நீங்க கோவில் போயிட்டு வர்றீங்க, அப்ப எதுக்கு விபூதி திருநீர் எட்டுக்கிறீங்க? ஏதோ அங்க பிரசாதமா கொடுக்குறாங்க, நீங்க எட்டுக்கிறீங்க. எட்டுட்ட பிறகு இது எதுக்கு அழிக்கணும்? இதே யாராவது உங்களுக்கு கிராஸ் கொடுத்தா எடுத்து மாட்டிட்டுருவீங்க. பாருங்க, இந்த இது 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 இதுக்கு எதிர்த்து தான், இதுதான் என்ன சொல்றதுன்னா ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் இது. அதாவது உங்க அரசியலுக்கு வேற மாதிரி காமிச்சுக்கணும், உள்ள ஒரு மாதிரி இருக்கணும். பக்தர்கள், நானும் கோவில் போயிட்டு வந்தேன், திருப்பரங்குன்றம் ஏன் போனாரு அவரு? அவர் ஏன் போனான்னு நான் கேட்கல, அரசியல் நோக்கத்தோட போனாருன்னு நான் அந்த குற்றச்சாட்டு வைக்கல. பக்தியோடையும் போயிருக்கலாங்க, கடவுள் எல்லாருக்கும் பக்தியோடையும் போயிருக்கலாம். ஆனா கொஸ்டின் என்னன்னா, அது அந்த வெளியில வர்றீங்க, விபூதி இருக்குது பாக்குறீங்க, யாரோ செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, அந்த செல்ஃபியில் அப்படி போகக்கூடாதுன்னு பாக்குறீங்க, இது தவறுங்க. இங்க பாருங்க, காங்கிரஸ் தலைவர்கள் தான் இப்படிதான் என்ன பண்ணாங்க, வட இந்தியாவில் தேர்தல் நேரத்துக்கு கோவில் போக ஆரம்பிச்சாங்க. தேர்தல் நேரத்தில் சாமி கும்பிடுற மாதிரி டிராமா செய்வது, எல்லா இடத்துலையும் போவது, கங்கையில நீராடுவது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவது. ஆனா மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. பாருங்க, நீங்க அது அவங்க நீங்க கோவில் போனோம்னு சொல்லல, அவங்க மக்களுக்காக செயல்படுங்க, ஊழல் இல்லாமல் செயல்படுங்க, அதுவே பெரிய விஷயம். அது கோவில் போன மாதிரி தான். ஆனா அதே நேரத்தில் கோவிலுக்கு செய்பவர்களை ஏமாற்றுவதற்காக சில செயல்கள் பண்ணாதீங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள உங்களுக்கு அது மேல் நம்பிக்கை இல்லைன்னா பேசாம இருங்க. அதே நேரத்தில் நம்பிக்கை உள்ளவங்களை கிண்டல் அடிக்காதீங்க. இதுல என்ன பாத்தீங்கன்னா, தேர்தல் நேரத்தில் ஓ நமக்கு இந்த ஓட்டு போயிடுமோ, நம்ம நம்ம ஜாதியிலே நிறைய பேர் இருக்காங்களே கோவில் போறவங்க, அது அவங்க ஓட்டு எப்படி இது பண்றது? கோவில் எல்லாரும் போறாங்க சிவா சார். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் நான் சொல்ல போது அவங்க சொந்த பிரச்சனைகள் அதிகமா இருக்குது. சில பேருக்கு பண கஷ்டமா இருக்கணும், இல்லை தம்பதிகள் உறவுல பிரச்சனையா இருக்கணும், பிள்ளைகளை வச்சுட்டு பிரச்சனையா இருக்கணும், பெற்றோர்களை வச்சுட்டு பிரச்சனையா, எத்தனையோ பிரச்சனைகள் இன்றைய வாழ்க்கையில் இருக்குது. இதுக்கு அவங்களுக்கெல்லாம் கடவுள் தான், அவங்களுக்கு ஒரு கடவுள் அருளை தேடித்தான் போறாங்க. அந்த அருள் கிடைக்குது, அதனாலதான் அந்த நம்பிக்கை வருது. நம்பிக்கை தான் தும்பிக்கை மாதிரிங்க, அது அதை பிடிச்சுன்னு அவங்க முன்னாடி போறாங்க. ஆனா இதுல அரசியல்வாதிகள் என்ன நினைக்கிறாங்க, தேர்தல் நேரத்தில் நம்ம கொஞ்சம் எப்படி ஒரு டிராமா பண்ணிட்டானா சரியாயிடும். இது ராகுல் காந்தி பண்ணி பார்த்தாரு, மக்கள் அதை ஏத்துக்கலையே. ஏன்னா நீங்க என்ன பண்றீங்க, கோவில் அதாவது தேர்தல் நேரத்தில் காமிக்கிறீங்க நாங்களும் இந்துக்களோட இதை பார்க்கிறோம்னு. மற்ற நேரத்தில் இந்த ராகுல் காந்தி எவ்வளவு கிண்டல் பண்ணாரு. அந்த கும்பாபிஷேகத்துல, ராமர் கோயில் கும்பாபிஷேகம் சொன்னார், இது கும்பாபிஷேகமே இல்லை, இது ஒரு அரசியல், இதுல ஒண்ணுமே இல்லை அப்படிலாம் சொன்னாரு. சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த முருக பக்தர்கள் மாநாடு குறித்து திமுக அமைச்சர்கள் வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களோ அல்லது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ வாய் திறந்து எந்த ஒரு கருத்தையுமே தெரிவிக்கல. ஆதரவா, எதிர்ப்பா, பாராட்டா எதையுமே தெரிவிக்காம இருக்காங்களே, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? நீங்க அவங்க பாருங்க, போ ஸ்டாலின் சிஎம்ஏ நினைப்பாரு முருக பக்தியை நம்ம எதுக்கு எதிர்க்கணும்னு. சரி, திராவிட கொள்கை ஒண்ணு இருக்குது, சரி. இன்னைக்கு பாருங்க அரசியல்ல கொள்கை எவ்வளவு பாட்டு இருக்குங்க, கொள்கை பாட்டு ரொம்ப கம்மிங்க. அதை தவிர்த்துங்க வீட்லயா பாருங்க, அவங்க சம்சாரம் துர்கா ஸ்டாலின் எல்லா கோவிலுக்கும் போறாங்க. ரொம்ப பக்தியோட குடும்ப நலனுக்காக அவங்க போகாத கோவில் கிடையாது, அவங்க செய்யாத பிரார்த்தனை இல்லை. கோ பூஜை, கஜ பூஜை என்னெல்லாமோ பண்றாங்க, அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு. அதை சொல்லுவாங்க இல்லையா, வீட்டுல யாராவது உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணா அதுல உங்க வண்டி ஓடுன்னு, அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு. அப்ப என்ன கேட்டீங்கன்னா, ஸ்டாலின் இந்த நேரத்துல கட்சி தலைவர்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும், போற நிறுத்துங்க அமைச்சர்களுக்கு, யாரையும் புண்படுத்தாதீங்க அவங்க மதத்தை வச்சுட்டு. அது சிறுபான்மையரா இருக்கட்டும், பெரும்பான்மையரா இருக்கட்டும், அதை பார்க்காதீங்க. எல்லா மதம் சம்மதம்னா எல்லா மதத்துக்கும் அந்த கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுங்க. அண்ட் கோவில்ல நடக்கிற இந்த தரிசனத்துக்காக இருக்குது டிக்கெட் வாங்குது இருக்கு பாருங்க, இந்த வசூல், இதுக்கு ஸ்டாலினே வந்து இன்டர்வியூ பண்ணி நிறுத்தணும் அதை. ஏன்னா ஸ்டாலின் பாருங்க, என்னதான் இருந்தாலும் அவர் முதல்வருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுங்க.
ஏன்னா அவரோட அப்ரோச் பார்த்தீங்கன்னா மற்ற திமுக தலைவர் மாதிரி கிடையாது. இந்த ஸ்டாலினோட அப்ரோச்சை அவர் உதயநிதி கூட கடைபிடிக்கல. அதனாலதான் இவ்வளவு வம்புல மாட்டிட்டார். ஸ்டாலின் பாருங்க அனாவசியமா எதுவும் பேச மாட்டார். ஆனா அதே நேரத்தில் ஒரு கழக தலைவர் என்ற சார்பில் தன் அமைச்சர்களுக்கும் இவங்களுக்கெல்லாம் ஒரு மெசேஜ் கொடுக்கணும். பாருங்க இது இந்த மேட்டர்ல இது பண்ணக்கூடாது. என்ன கேட்டீங்கன்னா இந்த முருகன் மாநாடுக்கு இவ்வளவு இதுவே பண்ணிருக்க வேண்டாம், இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதுல என்னாச்சு பாருங்க, நீங்க திமுக அரசு தடுத்துச்சு, திமுக அரசு எத்தனை பாதகம் செய்ய முடியும் பண்ணிச்சு, போக்குவரத்து எத்தனை பாதகம் ஏற்படுமோ அதை பண்ணிச்சு, அதை மீண்டு அதை மீறி எல்லாரும் வந்துட்டாங்கல்ல. காரணம் என்னங்க சிவா சார், அரசு எத்தனை பவர்ஃபுல்லா இருந்தாலும் சரி, யார் மனசுல பக்தி இருக்கு பாத்தீங்களா, அவங்கள நீங்க தடுக்க முடியாது. இதை நீங்க வச்சுன்னு ஒரு அரசியல் செய்ய நினைக்கிற தலைவர்கள்லாம் பாத்தீங்கன்னா பயமுடுத்தலாம், இது பண்ணலாம் அது பண்ணலாம், ஒண்ணும் பண்ண முடியலையே. உங்களுக்கு மதுரை பெஞ்சு, மதுரை கோர்ட்டு, உயர் நீதிமன்றம் சொன்ன பிறகுதானே இதெல்லாம் அலோவ் ஆயிருக்கு. அது நீங்களா முன்னாடி அலோவ் பண்ணிருக்கலாமே. இதனால என்ன சட்ட ஒழுங்கு நேற்றுக்கு பிரச்சனையாச்சு? எங்கேயும் பிரச்சனை இல்லையே. எவ்வளவு சமூகமா நடந்துச்சு பாருங்க. அதுல ஒண்ணுங்க, எவ்வளவு வாலண்டியர் ஒர்க் பார்த்தீங்க நேற்றுக்கு, எவ்வளவு ஸ்மூத்தா போச்சு. இது பாராட்டுக்குள்ள விஷயங்க. இதுல அரசியல் விமர்சிக்க வேண்டிய விஷயம் இல்ல, இது பாராட்டு உள்ள விஷயம். சார் இறுதியாக ஒரு கேள்வி சார். இந்த முருக பக்தர்கள் மாநாடு, பல லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்ட நிகழ்வு, இதுல வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து பவன் கல்யாண், அண்ணாமலை, நயனார் நாகேந்திரன் போன்ற எழுச்சிமிகு பேச்சு, இது போன்ற நிகழ்வுகள் 2026 தேர்தல்ல மிக பெரிய அளவுல பிரதிபலிக்குமா? திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துமா சார் தேர்தல்ல? கட்டாயமாக ஏற்படுத்தும். திமுக தன்னோட அப்ரோச்சை மாத்திக்கல, திமுக தலைவர்கள் தொடர்ந்து இதே மாதிரி பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, இந்துவோட நம்பிக்கை, இந்துக்களோட இதுக்கு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அது அவங்களுக்கு டெஃபினட்டா அது அவங்களுக்கு பாதிக்கும். என கேட்டீங்கன்னா தமிழ் மக்கள் முழிச்சுட்டாங்க. இந்து மக்களுக்கு விழிப்புணர்ச்சி கொடுக்கிற நேற்றுக்கு நிகழ்வு என்ன கேட்டீங்கன்னா, இது ஒரு பெரிய சேஞ்ச். இந்த மாற்றம் 2026 தேர்தலில் வரப்போற எல்லா தேர்தலும் சரி, வரப்போற எல்லா அரசியல்லையும் இது ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்க போகுதுங்க. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம் சிவா சார், வணக்கம்.